Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா கோபி மஞ்சூரியன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு தான். ஸோ அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆனியன், க்ரீன் சில்லி, பீன்ஸ் அண்ட் காலிஃப்ளவர். ஸோ இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் தான். ஸோ அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ பிகாஸ் நம்ம அதோட ஆயில் வந்துட்டு இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்காக நம்ம அப்படி பண்ணுறோம். உங்களுக்கு சாஸஸ் ஆட் பண்ணனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சாஸஸ் எதுவும் ஆட் பண்ணலை. இதில் நான் வந்து எக் போடுறேன். நீங்கள் எக் வேணும்னா போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா தேவையில்லை. ஸோ இதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெஜிடேரியன் பீப்புள்ஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரி கோபி மஞ்சூரியன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இருக்கிற நான் வெஜிடபிள்ஸை மட்டும் நான் போடுறேன். நீங்கள் கேப்சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆனியன் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கார்லிக்கும் போட்டுக்கோங்க. நான் சிம்பிளான வெஜிடபிள்ஸ் மட்டும் போட்டு நான் பண்ண போகிறேன் இப்போ. ஸோ இப்போ இதை நல்லா க்ராஸாக வந்து கட் பண்ணுங்கள். அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் வந்து எல்லா காய்கறியும் வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பேனில் வந்துட்டு நான் ஆயில் ஊற்றிட்டு ஆனியனும் க்ரீன் சில்லியும் போட்டு நான் வதக்க போகிறேன். ரொம்ப குக் பண்ண வேணாம். இப்போ வந்து நான் ஃப்ரை பண்ணி வச்ச ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆனியன் வந்து ரொம்ப ஃப்ரை பண்ண வேணாம். நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போயே ஆயில் அந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நீங்கள் வந்து வதக்கிக்கணும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் பவுடர் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம வந்து பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆச்சீஸ்லேருந்து நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேறு எதுவும் யூஸ் பண்ணணுன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. நான் அஜினோமோட்டோஸ் எதுவும் நான் ஆட் பண்ணலை. சால்ட் போட்டுக்கோங்க கொஞ்சமாக, சீக்கிரமாக வந்து குக் ஆகும் ஆனியன். நிறைய பவுடர் போல் ஓரளவுக்கு நான் போட்டுக்கிறேன். ஒரு 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இதையும் நல்லா வந்து வதங்கிக்குங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம எக் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ 1 எக் ஆட் பண்ணிக்கிறேன். சிங்கிள் எக் போதும் இதுக்கு. ஸோ இதில் வந்துட்டு நான் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதையும் நல்லா வந்துட்டு நீங்கள் வந்து வதங்கிக்குங்க. ஆயில் விடுறதுன்னா ஆயில் விட்டுக்குங்க. கொஞ்சம் ட்ரை ஆகும்போது அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ இது ஃப்ரைட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். ஸோ இப்போ ரைஸ் வந்துட்டு நான் குக் பண்ண போகிறேன். சூடான ரைஸ் போட்டுக்கோங்க. அப்போ இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் இப்போயே குக் பண்ணுறேன். ரைஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்துட்டு 1 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் வந்து 2.5 டம்ளர் வாட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். எங்கள் வீட்டில் வந்துட்டு நாங்கள் புல்லட் ரைஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து அப்படியே ஸ்டீம் பண்ணது உடனே இறக்கி வச்சு போடுறேன். ஸோ உங்களுக்கு அது வந்து ஸ்டிக்கியாக இல்லாமல் இருக்கும். ஸ்டிக்கியாக இருக்கக்கூடாது. ஃப்ரைட் ரைஸ் எப்போதுமே வந்துட்டு ரைஸ் வந்து அப்படி உதிரியாக இருக்கும்போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை நல்லா வந்துட்டு கிளறி விட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து இறக்கிடலாம். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது போட்டுக்கணும், கோபி போட்டுக்கணும். நம்ம கோபி மஞ்சூரியன் ஃப்ரை பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப மசாலா இல்லாமல் ஒரு சட்டிலாக இருந்துச்சு.
ஸோ இது வந்துட்டு நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.